Hi friends, welcome to Enough Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நியூ ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோல கொண்டைக்கடலை மசால் வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான ingredients 1 பவுல் கொண்டைக்கடலையை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சிருக்கேன். 2 காஞ்ச மிளகா, 4 பல் பூண்டு, சிறிதளவு இஞ்சி எடுத்துர்க்கேன். ஒரு பிடி மல்லிக்கீரை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கொண்டைக்கடலையை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்து அதை நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச கொண்டைக்கடலை நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ இன்னொரு பவுலில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லிக்கீரையும் உப்பும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த கொண்டைக்கடலை மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொண்டைக்கடலை மசால் வடை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் கொஞ்சோன்னு எடுத்து ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடுங்க. வடை ரெடியானதும் அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கொண்டைக்கடலை மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்பியான கொண்டைக்கடலை மசால் வடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.